அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போஸ்ட் பண்ணி. என்னோடய வீடியோஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். சும்மா எடுத்தோடனே வந்து ஜாலியாக பேசிட்டு கண்டென்ட்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட். ஃபஸ்ட் வீடியோன்னு வந்து நான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக போஸ்ட் பண்ணேன். அது நான் ஆல்ரெடி சும்மா எடுத்த வீடியோ. இது வந்து சரி கொஞ்சம் நல்லா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மைக்கெலாம் வாங்கி செட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி 4 விஷயத்தை பார்க்கலாம், 4 விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு, விச் யூ மைட் ஹாவ் ஆல்ரெடி நோன் ஆர் உங்களுக்கு அது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ 4 விஷயம் என்ன? 4 விஷயம். விஷயம், மனித வாழ்க்கை தொடங்கிவிட்டது. நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு குரு எந்த விதத்தில் நமக்கு உதவியாக இருப்பார், இது முதல் விஷயம். ஓகேவா? எதுக்காக குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க சொல்கிற டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு செக்டார். செகண்ட் செக்டார், இட் வில் பி நீங்கள் வந்து நைட்டு ஏன் லேட்டாக தூங்கக்கூடாது, சீக்கிரமாக தூங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாருக்கும் தெரியும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டேக். நான் பார்க்குற ஹியூமன்ஸில் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் இது ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக்கு, இன்க்ளூடிங் மீ. தேர்ட், நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து தூங்குதல். அதாவது நம்ம நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து தூங்குறப்போ, உட்காந்து தூங்குறதுனா உட்காந்து தூங்கிட்டே இருக்கிறதில்ல, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ராசஸ் முடித்து நம்ம தூங்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபோர்த் ஒன், டேஸ்ட் தெரப்பி அப்படின்னா என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மொத்தமாக ஒரு ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நம்ம பண்ணால் என்ன வந்து கான்செக்வன்சஸ் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு, குரு எதற்கு அவசியம், குரு எதற்கு தேவை ஒரு மனிதனின் வாழ்நாளில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போகணும் அப்படின்னா வள்ளலாரை போன்ற மிக உயர்ந்த ஞானிகள், மிக உயர்ந்த தெய்வ பிறவிகள் அப்படின்றது நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து குரு தேவைப்படாது. அவங்கெல்லாம் வந்து பிறக்கும் போதே வந்து கடவுளோட அருளால் பிறந்தவங்க. ஒரு சோல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு, சோல் ஸ்பிரிட், இந்த கான்செப்ட்லாம் பெரிய கான்செப்ட். நீங்கள் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க, நான் வந்து இப்போ பிறந்து இந்த உலகத்தில் இருக்கேன். இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு செயலும் ஒரு சிலது சக்ஸஸ் ஆகுது, ஒரு சிலது ஃபெயிலியர் ஆகுது. விச் டசன்ட் மீன் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். எது எப்போ எப்படி வேணால் மாறலாம்ல. ஸோ குருன்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிம்பிளான உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சீட் கோட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சீட் கோட் இன் சென்ஸ், இந்த டைரக்ஷனில் நீ பாஸ் பண்ண, உன்னோட லைஃப்பை வந்து நீ ப்ரொசீட் பண்ண அப்படின்னா யூ வில் ஹாவ் அ குட் லைஃப் அண்ட் அஸ் வெல் அஸ் பெனிஃபிஷியல் லைஃப். இல்லை நீ வந்து இது வந்து நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னா உனக்கு வந்து தப்பான வழி, இந்த கஷ்டமான சூழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்குற இந்த சென்ஸ், அவங்க லைஃப்பில் அவங்க அதை கோத்ரூ பண்ணி நமக்கு சரியான பாதை எது, தவறான பாதை எதுன்றதை ஸ்பிளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு குயிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா, இப்போ நீங்கள் வந்து இங்கே, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து என்னோடய சொந்த ஊர் நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நான் எப்படி போகலாம்? நிறையா வழி இருக்குது கரெக்டாக. எப்படி போகலான்னே நீங்கள் எல்லாம் ஷார்ட்டாக என்ன சொல்லுவீங்கன்னா, இங்கேருந்து பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு முட்டா பையன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்து திரும்ப வந்து நம்ம கன்னியாகுமரி போயிட்டு, கன்னியாகுமரியிலேருந்து அங்கே வந்து நான் மதுரைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இல்லை, அதனால தான் முட்டா பையன்னு சொன்னேன். ஸோ நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் லைஃப்பில். நம்ம இஷ்டத்துக்கு எதோ பண்ணி ஒரு ரூட் ஒன்று இருக்குது, இங்கேருந்து மதுரைக்கு பஸ் அண்ட் ட்ரெயின் டக்குன்னு போயிடலாம் அப்படின்றது இருக்கப்போ, நான் இப்போ போய் வேறு எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ வர்றதுக்கு நான் டைரெக்டாக எப்படி பண்ணிடலாம்ல. ஸோ அது இட் வில் பி ஈஸியாக ஃபார் மீ இல்லை. அதனால தான் குரு வாழ்க்கையில் மிகவும் வந்து அவசியம்னு சொல்கிறோம். அவங்களுக்கு முன்னாடியே அவங்க அந்த பாதையை கடந்திருப்பாங்க, பயணிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுன்றதுல
முழு ஞானம், எல்லாம் ஞானம்ன்றது படர்ந்து விரிந்தது. விஸ்டம் வந்து ரொம்ப பெருசு. அதில் இவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த பயணம் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம லைஃப் வந்து சூப்பராக ஆகுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் விஷயம். குருன்றவங்க எதுக்கு தேவை அப்படின்றப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். ஸோ இந்த வழிகாட்டுதல் மூலமாக நம்ம லைஃப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், ரெண்டாவது என்ன சொல்கிறேன், இப்படி தான் டக்கு மறந்துடும். ஸோ அப்படியே கோவித்த ஃப்ளோவில் போவோம். நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். எதுக்கு நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்குறப்ப, அதாவது அந்த இன்பிட்வீன் டைம் உடம்புக்குன்னு ஒரு செயல்முறை இருக்குது, இயற்கையான செயல்முறை இருக்குது. அந்த செயல்முறைக்கு ஒரு நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தூங்குறப்போ இந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டது. இதுதான் பேசிக் டெஃபினேஷன். நைட்டு நீங்கள் தூங்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டு சீக்கிரமாக தூங்குறப்போ, ஐ மீன் ஒரு 9:30 to 10 அந்த மாதிரி தூங்குறப்ப என்ன நடக்குதுன்றது இதுதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 11 to 1, 1 to 3, 3 to 5 அப்படின்னு சொல்லி 3 செக்டாரை பிரிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். 11 to 1 என்ன ஆகுதுன்னா, கேல் பிளாடர் அண்ட் லிவர் இது ரெண்டும் வந்து தன்னைத்தானே டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு செயல்முறையை ஆரம்பிக்குது. டீடாக்ஸ்னா கழிவுகளை வெளியேற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உடம்புல இருக்க கழிவுகளை நமக்கு வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து 11 to 1 வந்து கேல் பிளாடரும் லிவரும் பண்ணுது. செகண்ட் 1 to 3 வந்து லிவர் கம்ப்ளீட்டாக சார்ஜ் எடுத்துக்குது. 3 to 5 வந்து லங்ஸ் எடுத்துக்குது. ஸோ 3 to 5 லங்ஸ் ஏன் எடுத்துக்குது, அந்த டைமில் தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். அந்த டைமில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னா கல்யாணத்துக்கு மட்டும் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க. மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மெடிடேட் பண்ணுறப்போ லங்ஸ் என்ஹான்ஸ் ஆகும், ப்ரீத்திங் டெக்னிக் மாறும், உங்களோட தாட்ஸ் மாறும், உங்களோட விஷன் மாறும், எல்லாமே வந்து மாறும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து தூங்கலை அப்படின்னா இது எதுவும் டீடாக்ஸ் ஆகாது. லிவர் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் உடம்புல இருக்க, உங்கள் பிளட்டில் இருக்க தேவையற்ற நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது. கேல் பிளாடர் என்ன பண்ணணும்னா, உங்கள் உடம்புல இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்து வெளியேற்றணும். இது வந்து இப்போது இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. சயின்டிஃபிக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கும் தெரியாத விஷயங்கள் 1000 இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போய் இன்டெப்த்தாக கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. பட் நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஃபாலோ பண்ணி நான் அதில் பலன் பெற்றிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் இதை வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன். எப்போ வந்து நீங்கள் வந்து நாலேஜ் எப்பயுமே நாலேஜாக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே வந்து இட் ஒன்ட் கெட் ஃபேட் அவே. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதுனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 9:30க்கெலாம் வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து 10:30, அதாவது 11க்கு வந்து டீடாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 11 போய் படுக்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்போ வந்து ஸ்லீப்பிங் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ அந்த டைமில் இருக்கப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது டீடாக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு 9:30 தூங்கிட்டீங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு குடல் வந்து அதுக்கான ஏற்ற தன்மையில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா தான் அப்போது அது வந்து கொஞ்சம் செரித்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கும். அதனால தான் நைட்லாம் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதர் ஃபுட் ஃபாஸ்டிங் இருக்கணும், இல்லைன்னா வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நைட்டு வந்து உங்களுக்கு அந்த ப்ரீசியஸான டைமில் உங்கள் பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணால் தான் உங்கள் பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி அப்போ தான் வந்து அது கரெக்டான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இல்லைன்னா வந்து காலையில் இதோட விளைவுகள் என்ன ஆகும்னா, காலையில் டயர்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணி பாருங்கள். நைட் லேட்டாக தூங்குவோம், காலையில் செம்ம டயர்டாக இருக்கும். உங்களால் காலையில் எந்திரிச்சு போக முடியாது. என்ன ரீசன் கேட்டால் தெரியலைன்னா இது நம்ம பண்ணுற விஷயங்கள் தவறுதெல்லாம் நம்ம பண்ணுற விஷயங்கள், உங்களுக்கு தெரியாமல் பண்ணுற விஷயங்கள். நம்ம தெரிஞ்சு யாரும் பண்ணுறது இல்லையே, நல்லா இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறோம். பட் அது தெரியாமல் விஷயங்கள் பண்ணுறப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இது வந்து செகண்ட் விஷயம். நான் நைட்டு சீக்கிரமாக தூங்கினா காலையில் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்துருச்சுவீங்க. அந்த டேவே வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தேர்டு, இது என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உட்காந்து தூங்குறது அப்படின்னு. உட்காந்து தூங்குறதா நான் என்னப்பா உட்காந்துக்கிட்டே எப்படியே தூங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எக்ஸாக்டாக அப்படின்னா. பட்
அதுக்கான பேக்ரவுண்ட் ரீசன் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க, ஓகேவா? தூங்க போகிறீங்க, படுத்து தூங்கிடுறோம். ஸோ காலையில் எழுந்திரிக்கிறோம். ஒரு 8 hours to 10 hours ஸ்லீப் அப்படின்றது வந்து மனித வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஒரு பைக் இருக்குது. பைக்கில் வந்து இப்போ பெட்ரோல் போடுறீங்க. அதிகமாக பெட்ரோல் போடுற பைக்கை நல்ல வண்டின்னு சொல்லுவீங்களா? கம்மியாக பெட்ரோல் போட்டு அதிக டிஸ்டன்ஸ் தர்ற வண்டியை நல்ல பைக்குன்னு சொல்லுவீங்களா? மைலேஜ் எது கொடுக்குதோ, கம்மியாக பெட்ரோல் எது கொடுக்குதோ அதனால் அதிகமாக நல்லது தரக்கூடிய பைக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம உடம்பு இருக்குது. இந்த உடம்பை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாத்துட்டு வந்தோம் அப்படின்னா, கரெக்டாக நம்ம சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் பாதுகாத்துட்டு வந்தோம்னா அது வந்து ஸ்லீப் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நைட் வந்து இப்போ நம்ம வந்து உட்காந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. உட்காந்து சும்மா கை வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நீங்கள் சாஞ்சிக்கிறதுனால சாஞ்சிக்கலாம். ஸோ சாஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து கண்ணை மூடிடுங்க. இப்படி கையை ரெண்டையும் வந்து சைடில் வந்து 2 நீஸ்லையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கண்ணை மூடிடுங்க. உங்களால் எவ்வளவு நேரம் இதே மாதிரி முடியுதோ அப்படியே உட்காந்துருங்க. மைண்டில் தாட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அதை எதுவும் கன்சிடர் பண்ணாதீங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கணும். ஜாலியாக அது பாட்டு போயிட்டே இருக்கும். என்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் போட்டோம், பாசிட்டிவாக இருந்தாலும் போகட்டும். அப்படியே அது பிடிச்சிருக்காம அப்படியே உட்காந்துருங்க. ஒரு டைமில் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் ஒரு டைமில் இப்படி 2 டைம் இப்படி ஷேக் ஆகும். அதாவது தூங்கி வெளியிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, தூங்கி அப்படி ஒரு மாதிரி வந்து விழுவீங்க. ஸோ அது ஒரு 3 times நடந்ததுக்கப்புறம் எதுவும் எந்திரிக்கக்கூடாது, அப்படியே படுத்து தூங்கிடணும். தூங்கிட்டீங்க அப்படின்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காலைல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னு சொல்கிறேன். மனசோட கான்ஷியஸ்னஸை வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படி சொல்லி 3ஆக பிரிக்கலாம். அதாவது கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ். கான்ஷியஸ்னால் நம்ம இப்போ கான்ஷியஸாக பண்ணுற விஷயம், டெய்லியும் போகிறோம். சப்கான்ஷியஸ்னால் எப்படி சொல்கிறது, திடீர்னு உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் நடந்த பிளேஸ் வந்து ஞாபகம் வந்துருச்சு. அதை நீங்கள் நினைக்கிறப்போ உள்ளேருந்து தெரியாமல் ஒரு அழுக அப்படின்றது வருதுல்ல. ஸோ அது வந்து சப்கான்ஷியஸ். சூப்பர் கான்ஷியஸ்ன்றது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். நம்ம அதுக்குள்ளே போக சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, சித்தர்கள்லாம் வந்து அந்த நிலையில் உள்ளே தான் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே நைட் உட்காந்து தூங்குறதுனால உங்கள் கான்ஷியஸையும் சப்கான்ஷியஸையும், கான்ஷியஸாக போகிற விஷயங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே வந்து என்டர் ஆகும். ஒரு மேலே வந்து ஒரு மேல் மனம்ன்றதுக்கு நடுமணம். இந்த மேல் மனம்லாம் காலியாகி கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். சப்கான்ஷியஸை கிளியர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நைட்டு நீங்கள் தூங்குறது வந்து உங்கள் பாடிக்கு மட்டும் டயர்டுக்காக நீங்கள் தூங்கலை, உங்கள் மனசுக்கும் டயர்டுக்காக தான் நீங்கள் தூங்குவீங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, நைட்டு நீங்கள் வந்து இதை கிளென்சன் பண்ணி விட்டுறீங்க. இந்த உட்காந்து தூங்குறதுனால எல்லாம் அப்படியே போயிடுது. ஸோ மேல் மனம் கிளியராகி நடுமணம் கிளியர் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் ஸ்லீப் இருக்குன்னா, உங்களுக்கு பாடிக்கு தேவையான அந்த 4 to 5 hours மட்டும் ஸ்லீப் எடுத்துகிட்டு மூளைக்கு தேவையான ஸ்லீப்பை வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த உட்காந்து நைட்டு தூங்குறதுனால ஒரு பேசிக் கான்செப்ட். இதை பற்றி நிறையா நான் ரிசர்ச் இன் த சென்ஸ் நிறையா நான் வந்து பெனிஃபிட் அடைஞ்சதுனால சொல்கிறேன். ஸோ இது 3rd. 4th வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லணும்ல. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, உங்கள் உடம்பில் டேஸ்ட் தெரப்பினா சாப்பாடை சொல்கிறேன், ஓகேவா? உங்கள் உடம்பில் தேவைப்படக்கூடிய ஆற்றல் சரியா, அந்த ஆற்றல் அல்லது தேவைப்படக்கூடிய வேதியியல் வினைகள் தேவைப்படக்கூடியது எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு நம் நாக்குக்கு பிடிக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போது என்ன சொல்கிறது, எனக்கு வந்து எலும்பு வந்து எனக்கு வந்து தேய்மானம் அடையுது, எலும்போட அந்த கால்சியம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, உங்களை அறியாமலேயே இந்த நாக்குக்கு தெரியும் எந்த சாப்பாடை சாப்பிட்டா நமக்கு வந்து எலும்பு சரியாகுன்றது. மூளை தவறு செய்யும். உடம்பு எப்பயும் ஒருபோதும் தவறு செய்யாது. இது வந்து ரொம்ப காலங்காலமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க விஷயம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அம்மா வந்து தன்னோட குழந்தைய வந்து ஈன்றெடுக்கிறாங்க அப்படின்றக்கப்போ அந்த குழந்தையோட பாகங்கள், இதயம் இப்படி தான் இருக்கணும், கல்லீரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. நிறைய அம்மாவுக்கு தெரியாது, முக்கால்வாசி அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் எப்படி கரெக்டாக அது வந்து ஒரு குழந்தையா வந்து வெளியில் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். காரணம் நம்ம உடம்புக்கே தெரியும் என்ன வேணுன்றது அது தெரியும், பட் நம்ம அதை கவனிக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஸோ அந்த நாக்குக்கு நமக்கு தெரியும். உடனே நீங்கள் கேட்கலாம், நான் இப்போ போயிட்டு நான் வந்து ஒரு பிஸா, பர்கர், ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் அதெல்லாம் நாக்குக்கு பிடிக்குதே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், நேச்சுரலாக இருக்கின்ற விஷயத்தை தான் நம்ம சாப்பிடணும். நேச்சுரலாக நாக்குக்கு ஒன்று பிடிக்கும், அதுதான் சாப்பிடணும். அதுதான், அதுக்காக மற்றெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அதிகமாக இன்டேக் எடுத்துக்கிறது வந்து இதுதான் எடுக்கணும். கம்மியாக வந்து நீங்கள் அதை எப்பயாவது எடுத்துக்கலாம். ஸோ நேச்சுரலாக இப்போ காய்கறி இருக்காது இருக்குன்னா அதோட டேஸ்ட் நாக்குக்கு பிடிக்குது, அதுதான் உங்கள் உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணும். ஸோ இது ஒரு 4th விஷயம். 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு வழியா. ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, உங்கள் மனசு, உடம்பு இது 2 தானே மிகவும் முக்கியம் வாழ்க்கையில். இதுதான் நமக்கு ரெண்டும் தான் எப்பயுமே பிரச்சனையாக இருக்குது. மனசை நீங்கள் வந்து சும்மா ஜாலியாக இருந்து வெளியில் போய் டக்குன்னு சரி பண்ணலாம், ஆனால் உடம்பை அப்படி சரி பண்ண முடியாது. உடம்பு மிக 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 முக்கியம். ஸோ அதனால் உடம்பை வந்து பேணி காக்கிறதுக்காக எஃபர்ட்ஸ் எடுங்க, நல்லதே நடக்கும். இப்போ சொன்னோன்னே எனக்கு திடீர்னு ஒரு சித்தர் வாசகம் ஒன்று ஞாபகம் வருது. தாகத்தின் உச்சியில் தவிக்கையில் இனற்றெடுக்க ஊற்றை கண்டறிந்தாலும் போர் வந்த பின்னே பட்டறை சென்றடைந்தாலும் மனிதா நினைவில் கொள், மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கிய கதை உன் வாழ்வின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் சொல்லுவார். சித்தரா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், அது மட்டும் ஞாபகம் இருக்கு, திடீர்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, தாகத்தின் உச்சியில் தவிக்கைன்னா ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது, அப்போ தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்றக்கப்போ இப்போ தான் போய் நான் கிணற்றோட ஒரு இடத்தையே கண்டுபிடிச்சி இப்போ தான் தோண்டவே ஆரம்பிக்கிறேன். தோண்டி எடுத்து குடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுவான் ஃபஸ்ட்டு. செகண்டு, போர் வந்த பின்னே பட்டறை சென்றடைந்தாலும் அப்படின்னா இப்போ தான் போர் வந்துருச்சு. இந்த 23 அப்ளிகேஷனில் படம் பார்த்துருப்பீங்க. அப்போ வர்றப்ப தான் அந்த ஆயுதம் எங்கே ஆயுதம் அப்படின்றப்போ கொள்ளு அதில் என்ன தேடுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதான் போர் வந்த பின்னே பட்டறை சென்றடைந்தாங்கன்னா போர் வந்துருச்சு, அப்போ தான் நான் போய் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஆயுதம்லாம் ரெடி பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து வகையா. ஸோ அது பட்டறை சென்றடைந்தாலும் மனிதா நினைவில் கொள், மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கி நிலை உன் வாழ்வின் நிலை சொல்லி சொல்றாரு. ஆற்றில் இறங்கி மண்குதிரை இருக்கு. இப்போ ஒரு குதிரை வச்சு ஒரு ஆற்றை கடப்பாங்க அந்த காலத்துலலாம். மண்குதிரையை வச்சு ஆற்றில் இறங்கினா எப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்க. கரைஞ்சு அந்த ஆற்று சைடு போக முடியாது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குதிரை வந்து கரைஞ்சி நீங்கள் வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு விளக்கம் இருக்குது. உடம்பு அவ்வளோ பேணி காக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், நம்ம இது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அதனால சொன்னேன். ஸோ உடம்பையும் மனசையும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உறுதி மெடிடேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வீடியோ மாதிரி தான். இதுதான் ஒரு கிளியர் கட்டான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நன்றி, அனைவருக்கும் நன்றி. இதை பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அனைவருக்கும் நன்றி. பை பை.